மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா. நீங்க என் கூட வரீங்களா? சரி. நானும் ஆஃபீஸ் லீவ் தானே போட்டிருக்கேன். போலாமா? இவனை இவ கூட கீழ விடவே கிடங்க. கூடாது. என்னடி இன்டர்வியூ கிளம்பிட்டான்? ஏய் என்னாச்சு என்னாச்சு? ஐயோ இடிச்சுக்கிட்டேன் போல. அக்கா, வலிக்குது. நீ என்ன குழந்தையா? அதே இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கல. பாத்து வர மாட்டேன். சரி, ஏதாவது தைலம் இருந்தா தேய்ச்சுக்கோ. நானும் மாமாவும் இன்டர்வியூ போயிட்டு வரோம். ஆ, சரி நீங்க பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வரீங்களா? வேகமா இடிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப வலிக்குது. போயிட்டு வந்தோனே ஹாஸ்பிடல் போலாம். சுளுக்கு பிடிச்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ரம்யா, நீ மட்டும் போயிட்டு வந்துறியா? உங்க அக்காவை ஹாஸ்பிடல் கூட்டு போயிட்டு வந்துடுறேன். மாமா எனக்கு பயமா இருக்குமே. ரம்யா, நீ ஒண்ணும் பயப்படாத. நீ சூப்பரா அட்டெண்ட் பண்ணுவ. செலக்ட் ஆன உடனே எனக்கு கால் பண்ணு. சரி மாமா. பார்த்து போயிட்டு வாடி. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. வரேன் மாமா. ஆ. வரேன் மாமா. வலிக்கல? நான் இடிச்சுக்கவே இல்லையே. ஐயோ, நான் ஒண்ணும் இடிச்சுக்கல. சும்மா இடிச்சுக்கிட்ட மாதிரி நடிச்சேன். ஏன்பா இப்படி பண்ண? சார், இப்போ நீங்க என் புருஷன். தொட்டு தாலி கட்டி ப்ராப்பரா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உங்களை முழுசா சொந்தமாக்கிக்கிட்டேன். எவளுக்கும் எந்த வேலையும் பண்ணக்கூடாது. புரியுதா? சரி, என்ன இருந்தாலும் உன் தங்கச்சி தானே. தங்கச்சியா இருந்தாலும் தொங்கச்சியா இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அவளும் மாமா மாமான்னு உன் பின்னாடியே சுத்தி வரா. நீ அவ பின்னாடியே போயிட்டு இருக்க. அவ அங்க கூப்பிட்டா இங்க கூப்பிட்டான்னு எங்கேயாவது போன காலை வெட்டிடுவேன். உனக்கு இன்னைக்கு லீவு தானே? உனக்கு எங்கேயாவது போகணும்னா எனக்கு பிளவுஸ் தைக்கிற வேலை நிறைய இருக்கு. கிளம்பு, அங்க போலாம்.